அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தார். ஆண்டவரின் செய்தியை சொல்லக்கூடிய ஈவை தந்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்க அன்போடு வேண்டுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறோம். இந்நாளிலே கிறிஸ்துமஸை குறித்து ஒரு நல்ல செய்தியை சொல்ல நான் விரும்புகிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15 சொல்கிறார். பவுல் ஒரு சிறந்த ஒரு ஊழியர். அது மாத்திரமல்லாமல் கமாலியனுடைய பாதத்திலே வேதாமத்தை கற்றுக்கொண்டவர். நல்ல ஒரு பரிசேயன், பக்திமான் என்று சொல்லலாம். ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு மனிதன். ஆண்டவரிடத்திலிருந்து தனிப்பட்ட அளவிலே நல்ல வெளிப்படுத்தலை, நல்ல தேவ ஞானத்தை பெற்ற மனிதர். அவர் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுகிறார். இதில் ஈவுகள் என்று எழுதவில்லை, அவர் ஈவு என்று எழுதுகிறார். வல்லமைகள், வாய்ப்புகள் என்று எழுதவில்லை, அவர் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்று எழுதுகிறார். நான் புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 1 - 15 வசனங்கள் முடிய உள்ள பகுதியிலே தேவனுக்கு கொடுக்கிற அந்த விதத்தை குறித்து பவுலடிகளார் மிக தாராளமாக அவர் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுதுதான் அந்த அதிகாரத்தினுடைய ஒரு கிரீட வசனம் போல இந்த வசனத்தை எழுதி முடிக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய நாட்களிலே மிக முக்கியமான ஒரு காலம் இந்த கிறிஸ்மஸ் காலமாகும். கிறிஸ்மஸிலே முக்கியமான ஒரு செய்தி என்ன? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் என்பவர் யார் என்றால் தேவனுடைய ஈவு என்று சொல்லலாம். காட்ஸ் கிவிங் கிஃப்ட் என்று சொல்லலாம். ஆண்டவரே நமக்கு தம்முடைய ஈவாக தம்முடைய குமாரனை தந்தார். உண்மையாகவே கொடுக்கிற வெகுமதியிலே சிறந்த, சொல்லி முடியாத, விவரிக்க முடியாத ஒரு ஈவு என்றால் குமாரனாகிய இயேசுவானவர் தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதிலே தந்தருளி என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய திட்டத்தின் அடிப்படையிலே ஏற்ற காலத்திலே தம்முடைய குமாரனை தந்து தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 32 பாருங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்று அவர் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:32 எழுதுகிறார். நாம் ஒரு நகை கடைக்கு செல்வோமானால் ஒரு வைர நகைகளை வாங்க செல்லும் பொழுது அதை வாங்கின பிற்பாடு சாதாரண தாளிலே புதைத்து அல்லது அதை பொதிந்து தருவதில்லை. அதை நல்ல அலங்காரமான நல்ல பெட்டிகளில் தருகிறார்கள். அதே போல தேவனாகிய கர்த்தர்
நமக்கு கொடுத்த விலைமதிக்க முடியாத ஒரு ஆபரணம் யார் என்றால், ஈவு யார் என்றால் குமாரனாகிய இயேசுவானவர். அவரோடு கூட எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு தருவார் என்பதுதான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தினுடைய உண்மையாகும். அங்கே 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்படியானால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால் தேவ ஞானம் கிடைக்கிறது, தேவனுடைய நீதி கிடைக்கிறது, தேவனுடைய பரிசுத்தம் கிடைக்கிறது, தேவனுடைய மீட்பு கிடைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17 பவுல் எழுதும்போது சொல்கிறார், நாம் அனுபவிப்பதற்கும் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று எழுதுகிறார். அப்படியானால் தேவன் தன்னுடைய குமாரனே தரும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் தருவது நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே தேவன் தந்த விலைமதிக்க முடியாத ஈவுதான் குமாரன். இரண்டாவதாக இந்த கிறிஸ்மஸ் செய்தியிலே இரண்டாவது ஒரு குறிப்பை சொல்கிறேன். அது என்னவென்றால், இயேசுவானவர் தேவன் கொடுத்த ஈவு என்று சொன்னேன். இயேசுவானவர் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஈவு, அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஈவாக இருக்கிறோம். சில காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் கிறிஸ்து இயேசுவை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். யோவான் நற்செய்தி நூலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்படியானால் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான், ஒரு குறிப்பிட்ட ஜனந்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற கருத்து அல்ல. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். நம்முடைய வேலை ஏற்றுக்கொள்கிற வேலை. அவருடைய கடமை என்னவென்றால், நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிற அதிகாரத்தை தருகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, தேவன் தந்த விலைமதிக்க முடியாத ஒரு ஈவு யார் என்றால் குமாரன் என்று சொன்னேன். தேவன் தந்த விவரிக்க முடியாத அந்த ஈவை யாவரும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். அருமையானவர்களே, சகேவை குறித்து நீங்கள் வேதாமத்திலே வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 9 10 வசனங்களை வாசித்தால், சகேயே ஆண்டவராய் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான், தன் பாவங்களை சரி பண்ண முயற்சித்தான். ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னார். அருவருக்கப்பட்ட ஒரு ஆயக்காரனின் தலைவனான சகேவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். சவுல் என்பவன், அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவன். அந்த மனிதனை ஆண்டவர் சந்தித்து தன் அடியானாக மாற்றிக்கொண்டார். சகேவை எடுத்துக்கொண்டோமானால் அவன் ஒரு செல்ஃபிஷ் மேன், சுயநலம் உள்ள மனிதன். ஆனால் இந்த சவுல் எப்படிப்பட்டவன் என்றால் ஸ்டபன், ஆண்டவருக்காக அவன் எதிர்த்து தன் இருதயத்தை கடினப்படுத்தின ஒரு மனிதன். அவனைத்தான் ஆண்டவர் அங்கே புறமக்களுக்கு அப்போஸ்தலனாய் மாற்றினார். கொர்நேலியை எடுங்கள். அங்கே கொர்நேலியை குறித்து அங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2 வருகிறது. இவன் ஒரு ரோமன், ஆனால் ஒரு சோஷியல் மேன் என்று சொல்லலாம். நன்றாக தான தர்மங்களை செய்தவன், பக்தி நிறைந்தவன். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மாற்றினார். திருமறையிலே அவன் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் பிதாவினுடைய விவரிக்க முடியாத ஈவு என்று சொன்னேன். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசுவானவர் யார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஈவு என்று சொன்னேன், ரிசீவிங் கிஃப்ட் என்று சொன்னேன். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தின் கதவை திறந்து கொடுப்பீர்கள் என்றால் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். ஒரு அருமையான ஒரு வாலிபன் பயங்கரமான பாவங்கள் செய்தான். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவனுடைய தாய் போய் கவர்னருடைய காலில் விழுந்து என் மகனை காப்பாற்றும் என்று வேண்டிக் கொண்டாள். ஆனால் அந்த கவர்னர் ஒரு நாள் இந்த
வாலிபன் இருக்கிற சிறைச்சாலைக்கு சென்றார். வாலிபனுக்கு அவர் கவர்னர் என்று தெரியாது. கதவு திறக்கப்பட்டது. கவர்னர் அவனோடு பேசினார். நீ இயேசுவை நம்புகிறாயா? வேதத்தை வாசித்தாயா? உன் தாயினுடைய ஜெபத்தை நீ நம்புகிறாயா என்று கேட்டபோது அவன் தலைகுனிந்து அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. பிறகு கவர்னர் போய்விட்டார். கவர்னர் போன பிற்பாடுதான் அந்த சிறைச்சாலை அதிகாரி சொன்னார், வந்தவர் கவர்னர் உனக்கு மீட்பை தருவதற்காக, விடுதலை தருவதற்காக வந்தார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு நீ சரியாய் பதில் சொல்லாதபடி அவரை ஏற்றுக்கொள்ளாதனாலே உனக்கு கிடைத்த மீட்பை இழந்தாய் என்று சொன்னபோது கதறி அழுது புரண்டார். இன்றைக்கு அநேகர் ஆண்டவராய் இயேசுவானவர் கிருபையின் ஆண்டவராக தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை சந்தித்து வருகிறார். அநேகர் அவரை உதாசீனப்படுத்தியதின் விளைவாக அவருடைய மீட்பை இழந்து விடுகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 17 சொல்கிறது, உலகத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆகவே விவரிக்க முடியாத ஒரு ஈவு அவர். அதே சமயத்திலே பார்ப்போமானால் அந்த ஆண்டவராய் இயேசுவானவர் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஈவு என்று சொன்னேன். மூன்றாவதாக இந்த அருமையான ஈவாகிய ஆண்டவரை குறித்து உண்மையாய் சொல்ல வேண்டுமென்றால் ஷேரிங் கிஃப்ட் ஆஃப் காட் என்று சொல்லலாம். இந்த ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற அல்லது அறிவிக்கக்கூடிய ஈவு என்று சொன்னேன். நாம் ஒரு வழக்கறிஞர் இடத்தில் போகிறோம், வழக்கு ஜெயித்து விடுகிறது. அந்த வழக்கறிஞரை குறித்து மற்றவர்களுக்கு இலவசமாக விளம்பரம் செய்கிறோம். ஒரு மருத்துவரிடத்தில் செல்கிறோம், அவர் கொடுக்கிற மருந்தினால் சுகமாய் விடுகிறது. மருத்துவரை பற்றி நமக்கு தெரிந்த எல்லாரிடத்திலும் இலவச அங்கே விளம்பரம் செல்கிறோம். ஒரு ஊழியரிடத்திலே போகிறோம், அவர் மூலமாக அவர் ஜெபத்தின் மூலமாக அநேக நன்மைகளை பெறுகிறோம். அவரை பற்றி எல்லாருக்கும் எழுதுகிறோம், அவரை குறித்தே பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் உண்மையாகவே தேவனுடைய விவரிக்க முடியாத ஈவு என்று சொன்னேன். இரண்டாவதாக பெற்றுக்கொள்ளும் ஈவு என்று சொன்னேன். இந்த ஈவை நாம் மறைத்து வைக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அதனாலே அங்குள்ள பெண்கள் தங்கள் பிள்ளைகளை கொன்று அவித்து சாப்பிட்டார்கள். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அங்கே தீர்க்கனிடத்தில் போகிறார்கள். தீர்க்கன் சொல்கிறார், நாளைக்கு இந்நேரத்திலே என்று சொல்லி அற்புதத்தை குறித்து சொல்கிறார். அங்குள்ள பிரதான ஆசாரியன் அது எப்படி ஆகும், வானத்தின் மதகுகள் திறந்தாலும் இது கூடுமோ என்று கேள்வி கேட்கிறார். ஒரே நாளிலே என்ன நடந்தது? சீரியருடைய பாளையத்திலே ஆண்டவர் ஒரு ஒலி சப்தங்களை எழுப்பினார். அதாவது இராணுவ தளவாடங்கள், இராணுவ வீரர்கள் குதிரைகளின் சத்தத்தை கேட்டவுடனே அங்கு சீரியர்கள் எண்ணிக்கொண்டார்கள், அங்கே இஸ்ரவேலருக்கு உதவியாக ஏத்தியர்கள் எகிப்தியர் வருகிறார் என்று ஓடிவிட்டார்கள். அந்த சமயத்தில் என்ன நடந்தது? அங்கிருக்கிற 4 அங்கே குஷ்டரோகிகள் என்ன செய்கிறார்கள்? போய் பார்த்து தங்களுக்குரிய எடுத்து ஒழித்து கொண்டார்கள். பிற்பாடு பேசிக்கொள்கிறார்கள், நாம் செய்கிற காரியம் நல்லதல்ல. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் நாம் மௌனமாய் இருப்பது நல்லதல்ல, போய் ராஜாவுக்கு இதை அறிவிப்போம் என்று சொல்லி அறிவித்தார்கள். அருமையானவர்களே, இந்த நற்செய்தியை கேட்ட பொழுது அங்கே துன்பத்தின் துயரத்தில் இருந்த மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். அதே போலத்தான் இந்த குஷ்டரோகிகளைப் போல நானும் நீங்களும் ஆண்டவரின் விடுதலையை பெற்ற நாம் இதை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை குறித்து சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை குறித்து மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துமஸ் செய்தியானது ஒருவேளை மூடப்பட வேண்டிய ஒரு செய்தி அல்ல, இது ஒரு அறிவிக்கப்பட வேண்டிய செய்தி. எல்லா ஜனத்துக்குரிய மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி என்று லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 10 சொல்கிறது. ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 14 சொல்கிறது. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 16 சொல்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லப்படுகிறது. நற்செய்தியை அறிவிப்பதே தேவனுடைய திட்டமாகும்.
2 கொரிந்தியர் புத்தகம் 5:16 பாருங்கள். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திப்போம். ஆண்டவரை அறிந்து கொண்ட நீங்கள், அவரை புரிந்து கொண்ட நீங்கள், அவரை ஆராதித்து கொண்ட நீங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிவிக்கிறோமா? நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் நமக்கு ஐயோ என்றுதான் வேதவசனம் சொல்கிறது. அவை தனிப்பட்ட மனிதர்களுக்கு, குடும்பத்தாருக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். விதைப்பது நம்முடைய கடமை, ஆனால் பலன் கொடுப்பது ஆண்டவருடைய கிருபையாய் இருக்கிறது. பிரசங்கர் புத்தகம் 11:1 சொல்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய். நாம் விதைத்தால், அறிவித்தால், பகிர்ந்து கொண்டால் 30, 60, 100 என்று பலன் தருவார். முதலாவது சொன்னேன், தேவன் தந்த ஒரு பகிர்ந்து கொள்ள முடியாத ஈவுதான் கிறிஸ்து என்று சொன்னேன். அந்த பகிர்ந்து கொள்ள முடியாத அந்த ஈவாகிய கிறிஸ்துவை நாம் யாவரும் ஏற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னேன். மூன்றாவதாக, இந்த பகிர்ந்து கொள்ள முடியாத அல்லது ஒருவேளை அந்த ஈவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன். அருமையானவர்களே, இந்த சொல்லி முடியாத அந்த ஈவை நாம் நம்முடைய செயலில் காட்ட வேண்டும். ஆண்டவராய் இயேசுவை தரிசித்த சாஸ்திரிகள் அன்பளிப்பை அவர்கள் செய்தார்கள், அன்பளிப்பை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்துவேல் உள்ள அன்பை, கிறிஸ்துவின் உள்ள பக்தியை, கிறிஸ்துவேல் உள்ள அர்ப்பணிப்பை நம்முடைய வார்த்தையிலே, செயலில் காட்ட வேண்டும். அதாவது இந்த விவரிக்க முடியாத ஈவை வாழ்விலே காட்ட வேண்டும், வார்த்தையிலே காட்ட வேண்டும், செயல்களிலே காட்ட வேண்டும், உறவுகளிலே நாம் காட்ட அழைக்கப்படுகிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 5:16 சொல்கிறது, இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இங்கே வெளிச்சம் என்பது நற்கிரிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபம் 2:15-16 எடுத்து வாசித்து பாருங்கள். வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து, பட்டினியாய் இருக்கிறவனை பார்த்து, போய் இளைப்பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வது எளிதா? அது நல்லதல்ல என்பதை யாக்கோபு இந்த வசனங்களில் சுட்டி காண்பிக்கிறார். அப்படியானால் நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க வேண்டும், கிரியையிலே நாம் காண்பிக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 25:40 சொல்கிறது, சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவராய் இயேசுவார் சொல்கிறார். லூக்கா 10 அங்கே 30-37 வரை வாசித்தால் நல்ல சமாரியனுடைய ஓமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, யாக்கோபு நிருபம் 1:26-27 எடுத்து வாசித்து பாருங்கள். எது உண்மையான தேவபக்தி? நாவை அடக்க வேண்டும், அதே சமயத்திலே விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும், உலகத்தாலே கரைபடாமல் பாதுகாக்க வேண்டும். ஆகவே 4 குறிப்புகளை சொன்னேன் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தின் நற்செய்தியாக. ஒன்று, விவரிக்க முடியாத தேவனுடைய ஈவு என்று சொன்னேன். 2வது, விவரிக்க முடியாத ஈவை பெற்றுக்கொள்ள ஈவு என்று சொன்னேன். விவரிக்க முடியாத அந்த ஈவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஈவு என்று சொன்னேன். விவரிக்க முடியாத இந்த ஈவை வார்த்தையினாலே, செயலினாலே காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அருமையானவர்களே, உங்கள் வாழ்வு, என் வாழ்வு எப்படி இருக்கிறது? இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம் வாழ்வை மறுமதிப்பீடு செய்வோம். சொல்ல முடியாத, இந்த விவரிக்க முடியாத அந்த ஈவை நாம் பெற்றுக்கொண்ட நாம் அறிவிப்போம், அவருக்காக வாழ்வோம், அவருக்காக உழைப்போம். கிறிஸ்துவின் நாமம் இந்நாட்களிலே நம் மூலமாய் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலே பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரின் வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை தார். சொல்லி முடியாத இந்த ஈவை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தேவன் தந்த ஒரு மகா பெரிய ஈவு, அதை பெற்றுக்கொண்டு பகிர்ந்து கொண்டு அந்த ஈவை எங்கள் வார்த்தையிலே, வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி அநேகர் ஆண்டவரிடையிலே வரத்தக்கதாக எங்கள் வாழ்வு அமைய
எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.